தென் மாவட்டங்களில் உள்ள பதட்டங்களை மாற்றுவதற்காக பைசன் போன்ற படங்கள் எடுக்கப்படுகிறது என திருநெல்வேலியில் இயக்குனர் மாரி செல்வராஜ் தெரிவித்துள்ளார். திருநெல்வேலியில் உள்ள திரையரங்கில் திரையிடப்பட்ட பைசன் திரைப்படத்தை அப்படக்குழுவினர் ரசிகர்களுடன் இணைந்து கண்டு ரசித்தனர். இதனைத் தொடர்ந்து செய்தியாளர்களை சந்தித்த பைசன் படத்தின் இயக்குனர் மாரி செல்வராஜ், விளையாட்டு என்பது ஒரு சமூகம் சார்ந்த நிகழ்வாகவே உள்ளது என்று குறிப்பிட்ட அவர், தான் ஜாதியை படமாக எடுக்கவில்லை, தனது வாழ்வில் கண்ட வழிகளையே படமாக இயக்குகிறேன் என்றும், தான் ஜாதிக்கும் மதத்திற்கும் எதிரானவன் என்ற முத்திரை தன் மீது உள்ளது என்றும் தெரிவித்தார். மேலும் தென் மாவட்டங்களில் உள்ள பதட்டங்களை மாற்றுவதற்காகத்தான் இதுபோன்ற படங்கள் எடுக்கப்பட்டு வருகிறது என்று குறிப்பிட்டவர், அடுத்த படத்திற்கான கதை எழுதும் போது தன்னை பாதிக்கும் சம்பவங்கள் இல்லை என்றால் காதல் படங்கள், குழந்தைகள் படங்கள் என பலவும் எடுப்பதாக தெரிவித்தார். நீங்கள் உண்மையை அணுகும் போது உங்களுக்கு பதட்டம் வரும். கண்ணு முன்னாடி ஒரிஜினலா உன்னை பார்க்கும்போது நீங்க உணர்ச்சியை கடத்தியே ஆகணும். அது உணர்ச்சி பயமா இருக்கலாம், மரியாதையா இருக்கலாம், பிரியமா இருக்கலாம், அல்லது சரியான சொல்லிட்டான் கை தட்டலாம், இல்லை இப்படி சொல்றானு கோவம் வரலாம். அதெல்லாம் வந்தாதான் படிக்கும். அரியலூர் ஜெயங்கொண்டம் பகுதியில் வெவ்வேறு இடங்களில் ஏற்பட்ட வாகன விபத்தில் 2 பேர் உயிரிழந்த நிலையில் இது குறித்து போலீசார் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். அரியலூர் மாவட்டம் ஜெயங்கொண்டம் அருகே உட்கோட்டை கிராமத்தைச் சேர்ந்த மணிகண்டன் என்பவர் இருசக்கர வாகனத்தில் சென்று கொண்டிருந்த போது தடுப்பு சுவரில் மோதி ஏற்பட்ட விபத்தில் நிகழ்விடத்திலேயே உயிரிழந்தார். மேலும் கடாரன் கொண்டான் கிராமத்தைச் சேர்ந்த கிஷோர் மற்றும் மாதேஷ் ஆகிய இருவரும் காரில் சென்று கொண்டிருந்த போது புதுச்சாவடி மாரியம்மன் கோயில் அருகே கட்டுப்பாட்டை இழந்த கார் சாலையின் நடுவில் இருந்த தடுப்பில் மோதி விபத்துக்குள்ளானது. இதில் கிஷோர் சம்பவ இடத்திலேயே உயிரிழந்த நிலையில் பலத்த காயமடைந்த மாதேஷ் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டார். இதனையடுத்து இந்த கார் விபத்து நடந்த இடத்தில் அடிக்கடி விபத்துகள் நடப்பதால் அப்பகுதியில் தடுப்பு அரண் அமைக்க வேண்டும் என வாகன ஓட்டிகள் மற்றும் சமூக ஆர்வலர்கள் கோரிக்கை வைத்துள்ளனர். தீபாவளி பண்டிகையின் போது மாநில அளவிலான கபடி போட்டியில் கலந்து கொள்ள வந்த புதுச்சேரி கபடி வீரர் கிணற்றில் குளிக்கும் போது உயிரிழந்த சம்பவம் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது. புதுச்சேரி அடுத்த களித்தீர்த்தால் குப்பத்தைச் சேர்ந்த பாலபாரதி என்ற கபடி வீரர் தீபாவளியை முன்னிட்டு திருவண்ணாமலை மாவட்டத்தில் நடைபெற்ற மாநில அளவிலான கபடி போட்டியில் கலந்து கொள்ள சக கபடி வீரர்களுடன் சென்றுள்ளார். அப்போது திருவண்ணாமலையில் உள்ள தரை கிணற்றில் தனது நண்பருடன் சேர்ந்து குளித்துக் கொண்டிருந்த போது பாலபாரதி கிணற்றில் இருந்த சேறு சகதியில் சிக்கியதை அடுத்து அக்கம் பக்கத்தினர் மற்றும் அவரது நண்பர்கள் மீட்க முயன்றனர். இதனையடுத்து மீட்க முடியாத காரணத்தால் தீயணைப்புத்துறை மற்றும் போலீசாருக்கு தகவல் அளிக்கப்பட்டது. தொடர்ந்து சம்பவ இடத்திற்கு வந்த போலீசார் மற்றும் தீயணைப்பு துறையினர் சேற்றில் சிக்கி உயிரிழந்த பாலபாரதியை சடலமாக மீட்டனர். பின்னர் இது குறித்து திருவண்ணாமலை போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள கீழ்கண்ட கேபிள் மற்றும் டிடிஎச் நெட்வொர்க்குகளில் எம்நாடு செய்தி தொலைக்காட்சியை காணுங்கள். பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயம் கொள்ளலாகாது பாப்பா. மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் எம்நாடு தொலைக்காட்சியுடன்.